அனைவருக்கும் வணக்கம். இன்று பிப்ரவரி 1 ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பிறந்த தினம். சுதந்திரத்துக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கின்றன. அன்றைய சென்னை மாகாணத்து முதலமைச்சரான பிரகாசம் பல தவறுகளுக்கு அடித்தளம் இடுபவராக இருந்தார். அவரை மாற்றுவதற்கு ராஜாஜியும் காமராஜரும் திட்டமிட்டார்கள். அடுத்ததாக யாரை கொண்டு வரலாம் என்று யோசித்தார்கள். அப்போது அவர்கள் மனதில் உதித்தவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். அதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தேர்தலில் சத்தியமூர்த்தியை வென்றவர் என்பதால் அவருக்கே அனைத்து தகுதிகளும் இருப்பதாக ராஜாஜியும் காமராஜரும் நினைத்தார்கள். ஓமந்தூராரிடம் இவர்கள் இது குறித்து பேசியதற்கு முதலமைச்சர் பதவியை மறுத்தார் ஓமந்தூரார். அதற்கு அவர் சொன்ன காரணம், இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது என்பதுதான். 3 மாதங்கள் கடந்தும் ஓமந்தூரார் இந்த கோரிக்கையை ஏற்கவில்லை. ஆனால் அவர்கள் இருவரும் கட்டாயப்படுத்தினார்கள். இறுதியாக ரமண மகரிஷியிடம் கேட்கிறேன், அவர் ஒப்புதல் அளித்தால் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் ஓமந்தூரார். தீர்ப்பு ரமணரிடம் இருந்தது. அனைவரும் பல நாட்கள் அமைதியாக இருந்தனர். திடீரென அனுமதி தந்தார் ரமணர். இப்படித்தான் முதல்வனானார் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். இளம் வயதிலேயே சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட அவர் காந்திய சிந்தனைகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு காந்தியவாதியாக வாழ்ந்தார். சுதந்திர இந்தியாவில் தமிழகத்தை உள்ளடக்கிய சென்னை மாகாணத்தின் முதலாவது முதல்வராக பதவியேற்றவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். காமராஜர் ஆதரவுடன் ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தின் முதல்வராக ஓமந்தூரார் 1947 ஆண்டு மார்ச் 23 முதல் 1949 ஏப்ரல் 6 வரை பதவி வகித்தார். இந்தியா சுதந்திரம் பெற்றவுடன் ஹைதராபாத் சமஸ்தானத்தை இந்தியாவுடன் இணைப்பதில் பெரும் பங்காற்றினார். பாகிஸ்தானிலிருந்து ஹைதராபாத்துக்கு விமானம் மூலம் ஆயுதங்கள் கொண்டு வரப்படுகின்றன என்று பட்டேலுக்கு எச்சரிக்கை செய்தார். அதன் பின்னர் அங்கு இராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்திய தேசத்துடன் ஹைதராபாத் இணைக்கப்பட்டது. சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் என்ற சிந்தனை கொண்டவர். விவசாயிகள் மற்றும் ஏழை எளியவர்களின் முன்னேற்றத்துக்காக சிந்தித்தவர். ஓமந்தூராருக்கு முன்னர் சென்னை மாகாணத்தை ஆட்சி செய்த 9 முதலமைச்சர்களும் அரச வம்சத்தையும் ஜமீன்தார் குடும்பத்தையும் சேர்ந்தவர்கள். அவர்களில் பலர் உயர்கல்வி பயின்றவர்கள். ஓமந்தூரார் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். 8ஆம் வகுப்பு வரையே படித்தவர். ஓமந்தூரார் முதல்வர் பதவியில் இருந்தபோது கட்சிக்காரர்களுக்கோ தன் குடும்பத்தினருக்கோ எந்தவித சிறு சலுகையோ வேலை வாய்ப்பையோ அவர் வழங்கியதில்லை. 2 ஆண்டுகள் மட்டுமே முதல்வர் பதவியில் இருந்த ஓமந்தூரார் மிகவும் நேர்மையான ஆட்சியை வழங்கினார். பட்டியலின மக்களுக்கு அந்த காலத்தில் தனித்துறை இல்லை. தொழிலாளர் நலத்துறையின் ஒரு பகுதியாகவே ஹரிஜன நலத்துறை இருந்தது. ஓமந்தூரார் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அந்த துறையை ஆதி திராவிடர் நலத்துறை என பெயர் மாற்றம் செய்து தனித்துறையாக பிரித்து அந்த துறைக்கென தனியே ஒரு ஆணையரை நியமித்தார். எனவே அவர் இன்றைக்கும் ஆதி திராவிட நலத்துறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அரசாங்க நிலங்களை பொதுமக்களுக்கு வழங்கும் போது ஆதி திராவிடர்களுக்கே முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற நடைமுறையை அரசாணையாக பிறப்பித்தவர் ஓமந்தூரார் தான். ஆதி திராவிடர்கள் ஆலயத்தில் நுழைவதற்கான தடையை முழுவதுமாக நீக்கி தமிழ்நாட்டின் பல முக்கிய கோயில்களில் ஆதி திராவிடர்களை பிரவேசிக்க வைத்த பெருமைக்குரியவர் அவரே. ஓமந்தூரார் தான் முதல்வர் பதவியேற்றிருந்த காலத்தில் ஆலய பிரவேசத்தை எல்லா கோயில்களிலும் முறைப்படுத்த ஒரு தனி சட்டத்தையும் தோற்றுவித்ததை வரலாறு என்றைக்கும் நினைவில் வைத்திருக்கும். அப்போதைய சென்னை மாகாணத்தில் இருந்த திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க 1947 ஆண்டு வரை ஆதி திராவிடர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஆலய பிரவேச சட்டத்தின் மூலம் அவர்கள் ஏழுமலையானை தரிசிக்க வைத்ததோடு அவர் நிற்கவில்லை. திண்டிவனம் ஆதி திராவிடர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான குலசேகரதாஸ் என்பவரை திருமலை திருப்பதி கோயிலின் அறங்காவலராக நியமித்தார். ஆலய பிரவேச வரலாற்றில் இது தனித்துவமிக்க ஒரு சாதனை. ஓமந்தூரார் முதலமைச்சராக பதவியேற்றதும் பிறப்பித்த ஆணைகள் அனைத்தும் சிறந்தவையாக கருதப்படுகின்றன. அவர் பதவியேற்றதும் செய்த முதல் வேலை பாராட்டு கூட்டங்கள், வெற்றி விழாக்கள் ஆகிய அரசியல் ஆரவாரங்களுக்கு தடை போட்டதுதான். ஆம், அதுவரை எந்த இந்திய மாகாண முதல்வர்களும் செய்யாத நடவடிக்கைகள் இவை. மிக மிக அவசியமான தருணங்களில் மட்டுமே ஓமந்தூரார் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். தனிப்பட்ட பேட்டிகள், புகைப்படம் எடுப்பது போன்ற எதற்கும் அவரிடம் எளிதில் அனுமதி வாங்கவே முடியாது.
அதனாலேயே அவரின் புகைப்படங்கள் ஒன்றிரண்டு மட்டுமே இன்று நமக்கு கிடைக்கின்றன. முதலமைச்சரை சந்திப்பதற்கென வழங்கப்படும் அனுமதிச் சீட்டில் என்ன காரணத்துக்காக சந்திக்க வேண்டும் என ஒரு கேள்வியை இணைக்கும்படி முதலில் உத்தரவிட்டவர் ஓமந்தூரார்தான். நியாயமான காரணத்துக்காக வருவோரை மட்டுமே சந்திப்பது என்பதை தான் முதலமைச்சராக பதவியேற்ற நாள் முதலே வழக்கமாக்கிக் கொண்டார் அவர். தனிப்பட்ட சலுகைகள், பரிந்துரைகளுக்காக வருவோரை ஓமந்தூரார் சந்திக்க அனுமதிக்கவே மாட்டார். ஓமந்தூரார் முதலமைச்சராக பதவியேற்ற பிரிட்டிஷ் இந்தியாவில் அந்த காலகட்டத்தில் மாகாண முதலமைச்சர்களின் அந்தரங்க செயலாளர்கள் அனைவரும் ஆங்கிலேய ICS அதிகாரிகளாகவே இருந்தனர். தான் பதவியேற்ற உடனேயே ஓமந்தூரார் ஓர் உத்தரவில் கையெழுத்திட்டார். அது என்ன தெரியுமா? ICS அந்தஸ்து இல்லாத அழகிரிசாமி என்பவரை தனது அந்தரங்க செயலராக நியமித்து கொண்டதுதான். சென்னை மாகாண முதலமைச்சர்களின் அந்தரங்க செயலாளர்களில் முதல் தமிழர் என்ற பெருமைக்குரியவர் அழகிரிசாமி. பின்னாள்களில் அவர் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியாகவும் பிறகு உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவும் பணியாற்றினார். ஓமந்தூராரின் ஆட்சியில் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்த மிக முக்கியமான சட்டங்கள் ஆலய பிரவேச சட்டம், ஜமீன்தாரி முறை ஒழிப்புச் சட்டம், இந்து சமய அறநிலைய சட்டம் மற்றும் தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் போன்றவை. ஓமந்தூராருக்கு முந்தைய பிரகாசம் ஆட்சியில் சென்னை மாகாணத்தில் 8 மாவட்டங்களில் மட்டுமே மதுவிலக்கு அமலில் இருந்தது. பக்கத்து மாவட்டங்களில் கள்ளுக்கடைகள் இருந்ததால் அந்த சட்டத்தால் எந்த பயனும் இல்லாமல் இருந்தது. ஓமந்தூரார் முதலமைச்சரானதும் எஞ்சிய 17 மாவட்டங்களிலும் மதுவிலக்கு சட்டத்தை அமல்படுத்தினார். இதனால் 25 மாவட்டங்களை கொண்ட சென்னை மாகாணம் முழுவதிலும் ஒரே நாளில் கள்ளுக்கடைகள் இழுத்து மூடப்பட்டன. முதல்வராக இருந்தபோது ஒருமுறை உடல்நிலை சரியில்லாமல் போனதால் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஓமந்தூரார். மற்றவர்களுக்கு எப்படிப்பட்ட சிகிச்சை அளிக்கப்படுகிறதோ அதே சிகிச்சை தான் எனக்கும் அளிக்க வேண்டும். தனிப்பட்ட சலுகைகளோ கவனிப்போ எனக்கு தரக்கூடாது என்றும், வெளிநாட்டிலிருந்து மருத்துவர் மற்றும் மருந்துகளை வரவழைக்க கூடாது என்றும் நிபந்தனைகளை விதித்த எளிய அரசியல்வாதி ஆவார். அவரின் நேர்மையான ஆட்சியால் பாதிப்படைந்த ஜமீன்தார்களும் மடாதிபதிகளும் சில அரசியல்வாதிகளும் இணைந்து அவரை முதல்வர் பதவியிலிருந்து இறக்க திட்டமிட்டனர். கட்சியின் நிர்பந்தத்தால் பதவி விலக நேரிட்ட போது அவர் சிறிதும் கவலை கொள்ளாமல் பதவியை தூக்கி எறிந்தார். பதவி விலகிய அன்று பிற்பகலிலேயே அரசு குடியிருப்பான கூவம் மாளிகையிலிருந்து வெளியேறி தனது சொந்த ஊரான ஓமந்தூருக்கு சென்று விட்டார். முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிய பின்னர் ஓமந்தூரார் அரசியல் வாழ்வை முற்றிலுமாக துறந்தார். இதை அடுத்து முழுமையாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டு வள்ளலார் வாழ்ந்த வடலூரில் வசிக்கத் தொடங்கினார். ஆன்மீகத்தில் ஈடுபட்டாலும் தனது மரபார்ந்த விவசாய வாழ்க்கையை மீண்டும் வாழ ஆசைப்பட்டு தனது வியர்வை சிந்தும் உழைப்பால் வடலூர் பகுதியில் இருந்த தரிசு நிலங்களை எல்லாம் விளைநிலங்களாக மாற்றினார். இன்று அணையா ஜோதியாக வெளிச்சம் வீசும் வடலூரில் சுத்த சன்மார்க்க நிலையத்தை நிறுவ இவர்தான் முன்னின்றார். வடலூரில் வள்ளலார் குருகுல பள்ளி, அப்பர் அனாதைகள் இல்லம், ஏழை மாணவர்களுக்கான குடில், அப்பர் சான்றோர் இல்லம், ராமலிங்க தொண்டர் இல்லம் ஆகிய நிறுவனங்களை ஓமந்தூரார் ஏற்படுத்தினார். 25/8/1970 அன்று தனது 75 வயதில் உடல்நலக்குறைவால் ஓமந்தூரார் காலமானார். நேர்மையான அரசியல் தலைவர்களை காண்பதை அரிதாக கருதும் காலகட்டத்தில் நாம் வாழ்ந்தாலும் வரலாற்றில் நேர்மை மாறாமல் வாழ்ந்த ஓமந்தூராரை எண்ணி மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.